Good morning students. இன்னைக்கு டாபிக்ல நம்ம சாப்டர் 2ல கொடுத்திருக்க கூடிய sexual reproduction in flowering plants டாபிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். What is reproduction அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா it is a biological process of producing offsprings of its own. There is a period between birth to death that is called as lifespan or longevity. இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப் ஸ்பேனை சொல்றோம் அப்படின்னா we have to use the term macrobiosis. பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் கம்பேர் பண்றப்ப எதுக்கு அதிக அளவுல லைஃப் ஸ்பேன் இருக்குன்னு பார்த்தோம்னா பிளான்ட்ஸ்க்கு தான் இட் ஹாஸ் கிரேட்டர் லைஃப் ஸ்பேன். ஸோ எபிமரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தே ஆர் த ஷார்ட் லிவ்டு பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் ரைஸ் பிளான்ட் விச் கேன் லிவ் ஃபார் 3 to 4 months. வீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட் 5 months மட்டும்தான் சர்வே ஆகும். A cave can live for 40 to 60 years. Sequoia can live for 3000 to 4000 years. Macrogamia can live for 6000 to 10000 years. இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா செக்ஷுவல் மோடும் இருக்கு, ஏசெக்ஷுவல் மோடும் இருக்கு. ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்ட் அஸ் எப்போமிக்சிஸ், whereas செக்ஷுவல் மோட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிமிக்சிஸ். இப்போ இந்த பிளான்ட்ஸ்ல செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கவர் பண்ணது கெமேரியரியஸ் அப்படிங்கக்கூடிய சயின்டிஸ்ட் இந்த இயர் 1694 டிஸ்கவர்ட் அபவுட் த செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு கான்செப்டையும் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. தட் இஸ் ஒரு ஃப்ளவர்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கக்கூடிய மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்தர், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஓவரி அப்படிங்கக்கூடிய கான்செப்டையும் இந்த கெமேரியரியஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு பிளான்ட் செக்ஷுவலா ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் அப்படின்னா we have to use the term amphimictic plant. நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போரோஜெனசிஸ் which is மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், மேக்ரோஸ்போரோஜெனசிஸ் ரெண்டு ஸ்டேஜுமே தான். கேமெட்டோஜெனசிஸ் இருக்கு, மைக்ரோகேமெட்டோஜெனசிஸ், மேக்ரோகேமெட்டோஜெனசிஸ். பாலினேஷன் இருக்கு, பாலினேஷன் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறப்ப ஃபியூஷன், அதாவது போலன் கிரெயின்ல இருந்து கேமெட்டும் ஸ்டிக்மா வழியா ஓவரிஸ்க்கு போயிட்டு ஃபியூஷன் நடக்கிறத நம்ம ஜைகோட் ஃபார்மேஷன் சொல்றோம். அடுத்து ஜைகோட் ஃபார்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் அங்க செல் டிவிஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எம்பிரியோ ஃபார்மேஷன் இருக்கு. ஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னா the process of spore formation. both microspore and macrospore ரெண்டுத்துலயுமே அந்த இடத்துல மியோசிஸ் நடக்கும். இப்ப எல்லா பிளான்ட்ஸ்லயும் மியோசிஸ் நடக்குது இந்த ஸ்போர்ஸ்ல except in thallophytes. It occurs in all plants except thallophyte அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தா மைக்ரோஸ்போரோஃபில்ல நடக்கும். மைக்ரோஸ்போரோஃபில் is otherwise called as stamen or stamen is otherwise called as microsporophylls. It is a male sex organ of a flower. இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 parts இருக்கு ஸ்டேமன்ல. anther, filament, connective அப்படிங்கக்கூடிய 3 parts இருக்கு. So connective is present in between the two anther lobe. It is a sterile tissue. fertile கிடையாது, sterile tissue தான். filament அப்படிங்கிறது ஒரு long stalk, antherங்கிறது மட்டும்தான் fertile part. நம்ம புக்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஃப்ளவர் கொடுத்திருக்காங்க. அந்த ஃப்ளவர்ல பார்த்தா ஓவரியும் இருக்கு, ஆந்தர்ஸும் ஃபிலமெண்ட்டுமே இருக்கு. இப்ப ஒரே பிளான்ட் ஒரே ஃப்ளவர்க்குள்ளேயே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபிலமெண்ட்டை மட்டும் உங்களுக்கு தனியா கொடுத்திருப்பாங்க. திஸ் இஸ் த ப்ராக்சிமல் எண்ட் அண்ட் திஸ் இஸ் த டிஸ்டல் எண்ட். ப்ராக்சிமல் எண்ட் அப்படிங்கிறது தாலமஸ் கூட பக்கத்துல இருக்கிறது ப்ராக்சிமல் எண்ட். டிஸ்டல் எண்ட் அப்படின்னாக்கா ஆந்தர் இருக்கிற இடம் டிஸ்டல் எண்ட் ஆஃப் த filament. இது ஒரு லோப், இது ஒரு லோப் அப்படிங்கிறது தான் பைலோப்ட் ஆந்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம்ல உங்களுக்கு தெரியும். சோ இத பார்ட்டிஷன் பண்ணி பார்த்தோம்னா this is one lobe, this is one lobe. ஒரு லோபுக்குள்ள 2 மைக்ரோஸ்போராஞ்சியா பிரசன்ட் ஆயிருக்கு. சரி, ஆந்தர் அப்படிங்கிறப்ப இட் இஸ் அ டைத்திகஸ் ஆந்தர். 2 லோப் இருக்கு, 2 போலன் சாக் இருக்கு ஒவ்வொரு லோபுக்குள்ளயும், ஆர் மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்கு. போலன் சாக் எப்பவுமே சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. 2 lobes has 4 microsporangia, hence it is called as tetrasporangiate. இப்ப ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த டெட்ராஸ்போராஞ்சியேட் ஆர் டைத்திகஸ் ஆந்தர்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். மோனோத்திகஸ் ஆந்தர்ஸும் இருக்கு which can be seen in the Malvaceae family. example China rose or hibiscus. Here we can able to see 2 sporangias, hence it is called as bisporangiate. அதே மாதிரி ஆர்சியோதோபியம் அப்படிங்கக்கூடிய plant which belongs to the Santalaceae family has monosporangiate condition with only 1 microsporangia. Okay.
இப்போ இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கு. இந்த லேயர்ஸ்லாம் எங்கேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஆந்தர்லேருந்து தான் வரக்கூடியது. ஸோ அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஆந்தர்லேருந்து வி கேன் கெட் எபிடெர்மிஸ் அண்ட் ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸ். இந்த ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸ்லேருந்து தான் நமக்கு இன்னர் ஸ்போரோஜெனஸ் செல்ஸும் அவுட்டர் பரைட்டல் செல்ஸும் கிடைக்குது. இந்த அவுட்டர் பரைட்டல் செல்ஸ்ல வி கேன் ஏபிள் டு see the periclinal division. periclinal divisionனா parallel செல்ஸ் டிவைட் ஆயிட்டே போறது. அப்ப இந்த parallel டிவைட் ஆகிறதுனால நமக்கு நிறைய லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அந்த மூலியமா இந்த பெரிக்ளைனல் டிவிஷன் மூலியமா எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிட்டம் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இன்னர் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ்ல இருந்து நமக்கு எம்எம்சி அதாவது மைக்ரோஸ்போர் மதர் செல் கிடைக்குது. அதுல மியாசிஸ் நடந்துச்சுன்னா 4 போலன் கிரெயின் டெட்ராட்ஸ் கிடைக்குது. அந்த 4 போலன் கிரெயின் டெட்ராட்ஸ்ல இருந்து நமக்கு போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகுது. அந்த போலன் கிரெயின்குள்ளார திரும்ப ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துச்சு அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல்னு 2 டைப் ஆஃப் செல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அகைன் திஸ் ஜெனரேட்டிவ் செல்ஸ் undergoes a mitotic division to form 2 male gametes. இதுதான் நம்ம புக்ல இந்த டயகிராம்ல கொடுத்திருப்பாங்க. இந்த டயகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த போலன் கிரெயின் டெட்ராட் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, உடனே என்ன ஆயிடாது, இந்த டெட்ராட்ஸ் வந்து தனித்தனியா போயிடாது, கொஞ்ச நேரம் யுனைட்டடா தான் இருக்கும். இப்ப யுனைட்டடா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலோஸ் அப்படிங்கக்கூடிய பாலிசாக்கரைட் அதை சுத்தி இருக்கிறதுனால யுனைட்டடா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டெபிட்டம் மூலியமா கேலேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த கேலோஸ் எல்லாம் டிசால்வ் ஆகி போலன் கிரெயின் டெட்ராட்லாம் தனித்தனியா பிரிஞ்சிரும். இப்ப இந்த போலன் கிரெயின் டெட்ராட்ஸ் நிறைய டைப்ல ஃபார்ம் ஆகுது. டெட்ராஹெட்ரல் டெட்ராட்ஸ் இருக்கு, that can be seen in dicots. Isobilated tetrads இருக்கு, that can be seen in monocots. Linear tetrad இருக்கு, decusate type, and then T-shaped tetrads. இந்த மாதிரி 5 types of tetrads இருக்கு. இப்ப மோனோகாட்னு எடுத்துக்கிட்டா ஐசோபைலேட்டரல் தான் பார்க்க முடியும், டெட்ராஹெட்ரல்னா டைகாட்ல தான் பார்க்க முடியும். இப்ப இந்த 5 டைப்ஸும் எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா the plant that is Aristolochia elegans அப்படிங்கக்கூடிய பிளான்ட்ல we can able to see the 5 types of the tetrads. ஓகேவா? சரி, இப்ப நான் சொல்லியிருந்தேன் இந்த செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம புக்ல கொடுத்திருக்கக்கூடிய டயகிராம்ல ஒரு சைட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸையும் இன்னொரு சைட்ல போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுற மாதிரியும் கொடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்கிறது தான் எபிடெர்மிஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு, which can be formed from the undifferentiated anther. எபிடெர்மிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு செல்ஸ் என்ன, ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸ்ல தான் ஃபர்தரா அவுட்டர் பரைட்டல் செல்ஸ் இருக்கு, இன்னர் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் இருக்கு. இன்னர் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல குட்டி குட்டியா இருக்கிறது தான் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ். அடுத்து இந்த பரைட்டல் செல்ஸ்ல 3 லேயர் சொல்லியிருக்கோம், எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிட்டம்னு நான் சொல்லியிருந்தேன். எண்டோதீசியம் அப்படிங்கிறது இந்த கூடிய ஸ்ட்ரக்சர் தான் எண்டோதீசியம். நெக்ஸ்ட் அதுக்குள்ள இன்னர்ல பார்த்தோம்னா இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தட் இஸ் த மிடில் லேயர்ஸ், 2 to 3 லேயர்ஸ் இருக்கும். டெபிட்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸா ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு இல்லையா, தட் இஸ் த டெபிட்டம். தட் ஆரஞ்சு பிளஸ் ப்ளூ காம்பினேஷன்ல நான் போட்டிருக்கேன். இப்ப ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியாக்குள்ள இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மியாசிஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த போலன் கிரெயின்ஸா ரிலீஸ் ஆகும். இப்ப இந்த மிடில் லேயர்ஸ் 2 to 4 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மிடில் லேயரே இல்லாத ஆந்தர் எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஃபிளவர் ஆஃப் லெம்னா பிளான்ட் அண்ட் உல்ஃபியால நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டோமியம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கு. இந்த ஸ்டோமியம் அப்படிங்கிறது இந்த சின்ன ஒரு பெண்டு மாதிரி இருக்கிறது தான் ஸ்டோமியம். இந்த இடத்துல தான் டெகிசன்ஸ் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டோமியம் பார்ட். இத ஃபுல்லா பாயிண்ட் ஆஃப் டெகிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த டெபிட்டம் லேயருமே எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு, பெரிக்ளைனல் டிவிஷன் நடந்ததுல இதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிட்டம் எல்லாமே பெரிக்ளைனல் டிவிஷன்னால ஃபார்ம் ஆன லேயர்ஸ் தான். டெபிட்டம் இஸ் த nourishing layer to the sporogenous cells. அப்ப it is a multinucleated cell which consists of dense cytoplasm. டெபிட்டம்ல amoeboidal type இருக்கு, secretory type இருக்கு. amoeboidal type or invasive type or periplasmodium type. இந்த 3 termsமே amoeboidal தான் மீன் பண்றது. amoeboidal, invasive, periplasmodium எல்லாமே ஒண்ணுதான். which contribute for the exine formation. Secretory tapetum is otherwise called as glandular tapetum. It synthesis the calase enzyme. அப்ப அந்த calase அப்படிங்கிற என்சைம் தான் ஒன்னா இந்த 4 போலன் கிரெயின் டெட்ராடும் ஒன்னா இருந்துச்சுல அதை டிசால்வ் பண்ணி தனித்தனியா கொடுக்கக்கூடிய என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி it synthesis the hormone indolacetic acid, secretion of nutrients for the developing pollen grains, Ubish granules secrete பண்ணுது.
The Ubish granules which are rich in lipids and it contains sporopollen and pollen kit produce பண்ணது pollen kit அப்படிங்கிறது lipidsum carotenoidsum rich இருக்கும் oily thick sticky coating இந்த pollen grains கொடுக்கிறது இந்த pollen kit தான் அதே மாதிரி இந்த Ubish granules proteins synthesis பண்ணுது இந்த proteins தான் compatibility க்கு help பண்ணுது self pollination cross pollination அப்படிங்கறத அந்த plant தான் decide பண்ணுது அப்ப அந்த proteins மூலமா தான் compatibility அப்படிங்கிறது decide ஆகுது so functions பார்க்கறப்ப tapetum is absorptive secretory and nutritive in function okay இப்ப pollen grains நம்ம tetrad சொல்லிருந்தோம் சில pollen grain பாத்தீங்க அப்படினாக்கா more than 4 produce ஆகும் ஒரு mmc ல இருந்து that condition is called as polyspory கஸ்குடால நம்மளால பார்க்க முடியும் which can forms 11 spores இப்ப pollen grains எல்லாமே ஒரு லேயரால கவர் ஆயிருக்கு that is called as callose callose is a polysaccharide and the callose is dissolve பண்ணக்கூடிய enzyme தான் callase tapetum synthesis பண்றது சில பிளான்ட்ல பார்த்தாக்கா டெட்ராட்ஸ் எல்லாம் தனித்தனியா செப்பரேட் ஆகாம யுனைட்டடாவே இருக்கும் அந்த மாதிரி பிளான்ட்ல பார்த்தோம்னா ஹைட்ரலா ஜட்ரோஃபா அனோனா டைஃபா இதுல எல்லாத்துலயும் யுனைட்டடா இருக்கிறதுனால we have to use the term compound pollen grain compound pollen grain னா என்ன அர்த்தம் அந்த டெட்ராட்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகாம இருக்கிறது தான் compound pollen grain அப்படின்னு மீன் பண்றோம் அப்படினா in some plants the pollen grains remains united to form a sac-like structure that is called as polinium. அப்ப அந்த polinium எங்க பார்க்கலாம் calotrophes, asclepias and then some orchidsல பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படினா இந்த pollinia எல்லாமே ஒரு sac மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிருச்சு. இந்த sac-like structureல இருந்து ஒரு stalk இருக்கு. இந்த stalkக்கு பேரு corticles. இந்த stalk போயிட்டு ஒரு corpusculum அப்படிங்கக்கூடிய sticky disc கூட attachmentல இருக்கு. இந்த sticky discக்கு பேரு corpusculum, stalkக்கு பேரு cortical. அப்ப cortical plus corpusculum forms the translator apparatus. Translator apparatus என்னன்னு கேட்டாங்கன்னா cortical plus corpusculum which can be seen in the pollinia அப்படின்னு நீங்க சொல்றதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்து மைக்ரோகேமெட்டோஜெனிசிஸ் பாத்துருங்க இப்ப நம்ம pollen grain ஃபார்ம் ஆயிடுச்சு அது எப்படி கேமெட்டா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும் Development of male gametophyte from the pollen grain is called as microgametogenesis. அப்ப pollen grains எப்பவுமே uninucleated இருக்கு, haploid இருக்கு, size 35 to 50 micrometer in sizeல இருக்கு. Pollen grain can be seen in myosotis 2.5 to 3.5 micrometer இருக்கும். So biggest pollen grain can be seen in mirabilis 250 micrometer in diameter. Longest pollen grain zoosterala இருக்கு 2500 micrometer இருக்கும். Without exine can be seen in zoostera pollen grain. But pollen grain preserved as fossils due to the presence of sporopollen. அப்ப sporopollen அப்படிங்கிறது it is an highly resistant substance which cannot be easily destroyed. Destroy பண்ண முடியாது. Destroyed. Then pollen grainsல colors இருக்கு yellow color இருந்துச்சு அப்படினா அந்த pollen grain which is rich in fat flavonoids and carotenoids அப்ப green color இல்லாம yellow color இருக்கு green color இல்ல அப்படினாலே absence of plastids மீன் பண்ணுது green pollen grain is always rich in starch whereas yellow pollen grain is rich in fats இப்ப அந்த fat எதுக்காக அப்படினு பார்த்தோம்னா இந்த குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா pollen grainல அந்த குரோமோசோம்ஸை ரேடியேஷன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்ப ரேடியேஷன் மூலமா டேமேஜ் ஆயிடுச்சுனா மியூட்டேஷன் நடக்கும் சோ அப்ப பிரிவென்ட் பண்றது தான் இந்த ஃபேட்டோட ஃபங்க்ஷன் இதுதான் இந்த உள்ள இருந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் அந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ்ல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு MMCs கிடைக்குது ஒரு சிங்கிள் MMCல மியோசிஸ் நடந்துச்சுன்னா நமக்கு டெட்ராய்ட் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கேன் இந்த டெட்ராய்ட் ஃபார்மேஷன்ல ஒரே ஒரு டெட்ராய்ட நம்ம மைக்ரோஸ்கோப்ல எடுத்து வச்சு பார்த்தோம்னா நமக்கு இப்படிதான் தெரியும் நியூக்ளியஸ் இருக்கும் சைட்டோபிளாசம் இருக்கும் அதை சுத்தி பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு இன்னொரு லேயர் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது இன்டைன்ங்கிற லேயர் இந்த எக்ஸைன்ங்கிறது கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் so it is rich in sporopollen and exine intine this is plasma membrane cytoplasm and nucleus இருக்கு இதுல என்ன ஆகும் திரும்ப ஒரு டைம் மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்துச்சு அப்படினா we can get two nucleus ரெண்டு நியூக்ளியஸ் ஒரே செல்லுக்குள்ளார இருக்கு அப்ப இந்த ஏதாவது ஒரு நியூக்ளியஸை சுத்தி என்ன ஆகும்னா கேலோஸ் திரும்ப இதுல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்ப ஸ்பிண்டில் ஷேப்ல தெரியும்
இப்போ ஒரு செல்லுக்குள்ளேயே இன்னொரு செல்லும் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ பெரிய செல்லா இருக்கிறது வெஜிடேட்டிவ் செல், அதுல சைட்டோபிளாசம்ங்கிறது ரிச்சா இருக்கும். சின்னதா இருக்கக்கூடியது ஜெனரேட்டிவ் செல். இந்த ஜெனரேட்டிவ் செல்ல திரும்ப ஒரு டைம் மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்துச்சுன்னா we can get 2 மேல் கேமெட்ஸ். இதை தான் நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்ல நம்ம மீன் பண்ணியிருப்போம். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இருக்கு. இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ்லேருந்து நமக்கு எம்எம்சி கிடைக்குது. இந்த எம்எம்சியில் மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ் நடந்துச்சுன்னா நமக்கு 4 போலன் கிரைன் டெட்ராட்ஸ் கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் த 4 போலன் கிரைன் டெட்ராட்ஸ். இதுல கேலோஸ் சுத்தி இருந்ததுனால யுனைட்டடா இருந்துச்சு. கேலேஸ் என்சைம் தனித்தனியா பிரிச்சாச்சு. இப்ப ஒன்னு எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுலதான் வெஜிடேட்டிவ் செல் ஜெனரேட்டிவ் செல் கிடைக்குது. எப்படி அன்இக்குவலா டிவைட் ஆகுது. அன்இக்குவலா டிவைட் ஆகுறப்ப ஒரு செல் பெருசாவும் ஒரு செல் சின்னதாவும் இருக்கு. இதுல இன்னொரு டைம் மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்துச்சு அப்படின்னா we can get 2 male gametes. இப்ப இந்த பேராகிராஃப்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருந்து தான் டாபிக் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ ஒரு ஆந்தர் கொடுத்துருக்காங்க, பைலோப்ட் ஆந்தர் இருக்கு. இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க ஒரு டைம் இதை ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல தான் இந்த டெட்ராட்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த பேராகிராஃப் படிச்சு பாருங்க. தென் இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த எக்ஸைன் இருக்கிறது, போலன் கிரைன்ஸோட டயமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 லேயர் எக்ஸைன் லேயர் இருக்கும், இன்டைன் லேயர் இருக்கும். எக்ஸைன் எந்த இடத்துல டெபாசிட் ஆகாம இருக்கோ அந்த இடத்துக்கு பேரு ஜெர்ம் போர் அப்படின்னு மீன் பண்ணிருப்பாங்க. இந்த ஜெர்ம் போர் மூலியமா தான் நமக்கு போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகும். அந்த போலன் டியூப் வழியா தான் இந்த கேமெட்ஸ் எல்லாம் ஓவரிய போயிட்டு ரீச் பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம நிறைய பிளான்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா 60% ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல போலன் கிரைன்ஸ் ஷெட் அட் 2 செல்டு ஸ்டேஜ். 2 செல்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப இதுதான் 2 செல்டு ஸ்டேஜ். அதாவது வெஜிடேட்டிவ் செல் இருக்கு, ஜெனரேட்டிவ் செல் இருக்கு. இன்னும் சில கேசஸ்ல பார்த்தா 3 செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பிளான்ட்ஸ்ல பார்த்தா எப்ப ஸ்டிக்மால லேண்ட் ஆகுதோ அப்பதான் என்ன ஆகும்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்லுல ஒரு மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்து 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். சில பிளான்ட்ல என்ன ஆயிடும், இந்த 3 செல்டு ஸ்டேஜ், அதாவது பிளான்ட்குள்ள இருக்கிறப்பயே 2 மேல் கேமெட்டும் ஒரு வெஜிடேட்டிவ் செல்லா இருக்கிறப்பையும் ஷெட் ஆகும்னு கொடுத்திருக்கிறது தான் 3 செல்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது. என்னோட அடுத்த வீடியோல நான் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அந்த டாபிக்கை நான் அப்லோட் பண்றேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.